ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுங்க அது. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதோட விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமையான கோயிலுங்க. அதோட ஹிஸ்ட்ரி பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகப்பெருமானையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நாளைக்கு தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு வர முடியாதவங்களும், இது வரைக்கும் இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கே வராதவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து முருகப்பெருமானோட அருளை வாங்கிக்கோங்க. இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்தால் போதுங்க, திரும்ப திரும்ப அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லிகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகமான இடம் தான் இந்த கோயில். இந்த கோயில் சென்னையிலேருந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோங்க. திருப்பதி பைபாஸில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு 2 பழமையான வரலாறு புராண காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமரோட பிள்ளைகள், அதாவது லவா குஷா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து சின்ன வயசில் இங்கே தான் வில்லம்பு பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அவங்களோட அப்பா ராமரையே வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவர்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் சிறு பசங்க போர் புரிந்த இடம், அதாவது சிறு போர் அப்படின்றது தான் இப்போ வந்து சிறுவாபுரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குங்க. ஸோ 2வது வரலாறு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த கோயிலில் இவ்வளோ பர்சனல் அட்டாச்சாக இருக்கேன்றதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு மற்றவங்க சொல்கிறத கேட்டு தாங்க நானும் போனேன். எதர்ச்சியாக நான் வந்து ஜனவரி 1, 2025 அப்போ நான் இந்த கோயிலுக்கு வந்து போனேங்க. ஸோ 6 செவ்வாய்க்கிழமை கண்டினியூவாக இந்த கோவிலில் வந்து நம்ம விளக்கு போட்டோன்னா நம்ம மனசில் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு கோயிலில் சொன்னாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையில் அந்த கோயில் வந்து ரொம்பவே க்ரௌடாக இருக்குங்க. நாங்களும் வந்து இவ்வளோ தடங்கள் வந்தாலும் நாங்களும் வந்து மீறி செவ்வாய்க்கிழமையில் நான் போயிட்டு விளக்கு போட்டு வந்தேன். இப்போ நான் நினச்சது நடந்துருச்சு. அதனால தான் எனக்கு இந்த கோயில் ரொம்பவே பர்சனலான அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம கோவில் பார்க்கிங்க்கு வந்துட்டோங்க. ஆனால் வந்து விசேஷ நாள்லையும் செவ்வாய்க்கிழமையிலையும் நம்மளால் இந்த பார்க்கிங்க்கு வர முடியாது. வெளியிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து மினி பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம அந்த 2வது வரலாறை பற்றி பார்க்கலாங்க. 2வது வரலாறு என்னென்னா, முருகம்மாளுன்றவங்க வந்து இந்த ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப தீவிர முருகபக்தர். அவங்க எனி டைம் முருகரையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோவப்பட்டு அவங்க கையையே வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பையும் முருகனையே நினச்சிட்டு இருந்ததுனால முருகர் அவங்க முன்னாடி தோன்றி அவங்களோட வாழ்க்கையை சரி செஞ்சு அவங்க கையையும் சரி செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்து விளக்கு போட்டுட்ருக்கோங்க. விளக்கு போடுற இடம் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். இங்கே முருகன் வந்து பாலமுருகன் ரூபத்தில் அருள் பாலிக்கிறார். ஸோ குழந்தை மாதிரி அழகான முகங்க, கையில் வேலு, பார்த்த உடனே மனசுக்கு ஒரு அமைதிங்க. அதனால தான் மக்கள் சொல்கிறாங்க, குழந்தை மனசோட வேணா முருகன் கண்டிப்பாக கை கொடுப்பார் அப்படின்னு. இந்த கோயிலில் இருக்கிற முருகர் ரொம்பவே அழகாக இருப்பாருங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையில் வந்து உள்ளே வரும்போது நமக்கு வந்து 100 ரூபாய் டிக்கெட், 50 ரூபாய் டிக்கெட்டு, பொது தரிசனம் இதில் வந்தாலும் ஆனால் கும்பலாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம கோயில் உள்ளே நம்ம வந்துட்டோம். க்யூவில் இருக்கும்போதே வந்து அண்ணாமலையாரும் பார்வதி தாயாரும் இருப்பாங்க. அவங்கள தரிசனம் எடுத்த முருகரை பார்க்குறோம். இவர் தாங்க சிறுவாபுரி பாலமுருகன். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக உடனே நிறைவேற்றுவாருங்க. அதனால் நீங்களும் மனசில் நினச்சிட்டு கண்டிப்பாக வேண்டுங்க, உடனே நடக்கும். ஸோ இந்த கோயிலில் வந்து நீங்கள் முருகரை நினச்சி என்ன வேணுனாலும் அது உடனே நடக்குங்க. நம்மளோட மனம் முருகி வேணுன்னா கண்டிப்பாக முருகர் உடனே அதை நிறைவேற்றுவார். ஸோ இந்த கோயிலுக்கு மெயினாக யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதுதான் அந்த 6 வாரம் தொடர்ந்து வந்து விளக்கு போடணும், முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கும் முருகர் அதை நடத்தி வச்சாருங்க. அதனால தாங்க எனக்கு இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். கந்தசஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம் மாதிரி திருவிழாவில் இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. கோயில் முழுக்க லைட்ஸு, அலங்காரம், ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் வந்து ஏதாவது கவலை இருந்தால் ஒரு தடவை இந்த சிறுவாபுரி பாலமுருகனை மனசில் நினச்சிட்டு இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். உங்களோட கவலைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் முருகன். நம்ம பாலமுருகன் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருங்க. இன்றைக்கி ரொம்ப நல்ல தரிசனங்க. அதாவது கூட்டமே இல்லாமல் முருகரை போயிட்டு கிட்ட நின்று பார்த்தாச்சு. ஸோ வேண்டுதல் முடிச்சுட்டு வெளியவும் வந்தாச்சு. நம்ம யூஸ்வலாக கோயிலை சுற்றி வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த தடவை பண்ணலை. ஏன்னா தைப்பூசன்றதுனால சில பல வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. அதனால் நம்மளும் வந்து அப்படியே வெளியே வந்துட்டோங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து 6 வாரம் தொடர்ந்து வந்தவங்க வந்து சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து வாங்கிட்டு நம்ம கோவிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் எல்லாருமே வந்து சிறுவாபுரி முருகனை வந்து தரிசனம் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முருகப்பெருமானை வந்து உங்ககிட்ட நம்ம வந்து காட்டினேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முருகரோட பிளெஸிங்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.